بسم الله الرحمن الرحيم أهوال يوم القيامة النجاة من أهوال يوم القيامة صلوات ஓதிட்டாங்கன்னா கியாமத் நாளுடைய இந்த நடுக்கம் திடுக்கம் அங்க இருக்கிற பிரச்சனை ஒருத்தன் பதறுவாங்க இவர் ஃப்ரீயா இருப்பாராம் எப்ப அந்த கூத்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் இன்னும் ஆட்டம் ஓட்டம் போடுறாங்க பயப்படுறாங்க எல்லாம் அவங்க என்ன பாவம் உலகத்தை வீணாக்கிட்டு வந்திருக்காங்க நான் ஃப்ரீயா இருக்கிறேன் என்ன நான் அவ்வளவு செலவாத்து ஓதிட்டு வந்திருக்கேன் பாருங்க சலவாத்து ஓதியவர்க்காக அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்ன மறுமை நாளில் திடுக்கமும் நடுக்கமும் நிறைந்த நேரத்தில் அவர் அமைதியாக நிற்கிறார் நடுக்கம் திடுக்கம் அவரை பாதிப்பதில்லை இன்னொரு செய்தி எழுதுவார்கள் ரத்துர் ரசூல் அலைஹி சுப்ஹானல்லாஹ் சலவாத்து சொல்கிற பழக்கம் உனக்கு வந்துட்டுனா இன்ஷா அல்லாஹ் உனக்கு ஒவ்வொரு முறையும் நபி பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் பெருமானாருடைய பதில் உனக்கு கிடைக்குது பெருமானாருடைய பதில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் நபிக்கு ஸலவாத்தும் ஸலாமும் சொல் நபி சொல்வார்களாம் யா அல்லாஹ் ஹைதர் அலிம் சாக்கு ஏன் ஸலாத்தை சொல் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா நீ நபி பேர்ல சொல்லு உன் பேர்ல நபி சொல்வாங்க என் பேர்ல நபி ரத்து ஸலாம் செய்யணும்னா எனக்கு பதில் ஸலாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அதிகமாக உன் நாவு ஸலவாத்தின் வாழ்க்கையில் இருக்கட்டும் நபி அவர்களால் உனக்கு பதில் கிடைக்கும் என்று சாலிஹீன்கள் பதிவு செய்கிறார்கள் எத்தனை பெரிய நசீப் யாருக்கு கிடைக்கும் இந்த நசீப் யாருக்கு கிடைக்கும் உன்னுடைய பெயர் நபியின் தர்பாரில் சொல்லப்படும் என்கிறார்கள் உன்னுடைய பெயர் நபியினுடைய தர்பாரில் சொல்லப்படும் உன் பேரை சொல்லுவாங்களாம் இந்நாள் உங்களுக்கு செலவாத்து அப்படியா பெருமானாரு நான் அங்க இருக்கிறேன் என் பேர் அங்க உச்சரிக்கப்படுதுன்னா நான் கொடுத்து வச்சாலா இருக்கணுமா இல்லையா அடுத்து முக்கியமா துன்யா சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் செலவாத்து அதிகமா ஓதுனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை அகனாஹுல்லாஹு மின் ஃபக்ரு துன்யா உலகத்தில் எத்தனை தேவை வறுமை இருக்குமோ அந்த வறுமை நெருக்கடி வாழ்க்கை பஞ்சத்தில் இருந்து அல்லாஹ் அவரை தேவையற்றவனாக செழிப்பு ஏற்படும் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும் வறுமை நீங்கும் வாழ்க்கையில வறுமை போகணும்னா ஸலவாத் ஓதணும் அதாவது நான் படித்த செய்தி ஒரு நாள் ஒன்றுக்கு 500 தடவை வளமையா ஒருத்தர் ஸலவாத் ஓதினா லம் யஃப்தகிர் அபதா எந்த காலத்திலும் ஏழையாக மாட்டார் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா நிறைய குடும்பங்கள்ல வறுமை இருக்குது புள்ள பத்தல போதுமான வருமானம் வரல அவங்க கொஞ்சம் நர்மாவே தந்தான் கல்யாணத்துக்கு பின்னால வரவு குறைஞ்சு போச்சு இதெல்லாம் நிறைய இருக்குதுல அப்ப நமக்கு வர வேண்டிய வரவுகள் குறைந்து கொண்டிருக்கிற போது ஸலவாத் என்பது வறுமையில் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நன்மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தியோடு நிறைவுபடுத்துகிறேன் நிறைய எழுதியிருக்கிறார்கள் இப்ப நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சாலே நீங்க நிறைய ஓதணும் யாருக்கு எந்த விஷயம் மறக்குமோ ஸலவாத் ஓதினால் மறந்தது ஞாபகம் வரும் மறதியை போக்குறதுக்கு இன்னொரு பக்கம் மறந்தது ஞாபகம் வர்றதுக்கு செல்போனை வச்சோம் எங்க வச்சோம்னு தெரியல உடனே என்ன செய்யணும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் ஞாபகம் வந்துடும் முதல்ல நம்ம பொம்பளைங்களுக்கு கத்துக் கொடுங்க பாடாப்படுத்துறாங்க எங்க ரிமோட்டை காணலன்னு 1 மணி நேரம் நம்மளும் சேர்ந்து தேடணும் கடைசியில பார்த்தா சேலைக்குள்ள இருக்கும் எல்லாத்தையும் மறக்கிறது அங்க சமையல் கரை அங்க போனா அதை காணல இதை காண எல்லாம் அங்கதான் இருக்கு சுத்தி தான் இருக்கும் நம்ம டென்ஷன்ல போய் தேடி நமக்கு அது கண்ணில் தெரியாது கடைசியில உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும் இன்னொரு புள்ள வந்து எடுத்து தரும் ஆக இந்த மறக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது மறக்கிறதுக்கு காரணத்தை கேட்டா பயமா இருக்குது ஏன் மறதி வருதுன்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபி பாவம் செய்தா மறதி வரும்னா பாவம் கொண்டா மறதி வரும் இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப மறக்குதுன்னா என்ன பெரிய பாவம் செய்ய போறாங்க 24 ஹவரும் டிவியில் இருக்கிறாங்களே இதை விட என்ன பாவம் இருக்குது எல்லா தொடர் காட்சியும் அப்படியே கல்புல மனப்பாடமா வச்சிருக்கிறாங்க ஸ்ரீதேவிகள் ஒரு காட்சியை பார்த்து சிரிக்கிறாங்க ஒரு காட்சியை பார்த்து அழுகுறாங்க நமக்கு கவலையா இருக்குது அங்க சிரிச்சு அழுது இங்க வந்து ஒண்ணும் கிடைக்கல அங்க அழுகு அங்க சிரிப்பு எதுக்கு லைஃப் பெரும் பகுதி போயிட்டு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் எந்த விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்திலையும் முழுசா நீங்க போய் நீங்க உங்களை இழந்து விடுவீர்களே ஆனால் உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்ப நினைவாற்றல் அதிகமாகுவதற்கு அடுத்த கட்டமாக இப்ப உடனே ஒன்ன மறந்துட்டோம் ஜெயின வச்ச இடம் தெரியல வீட்டுல சாவி வச்ச இடம் தெரியல ஸலவாத் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வந்துடும் கரெக்டா அந்த இடம் லொகேஷன் தெரிஞ்சுக்கிடுங்கிறாங்க எந்த இடம் அப்படி கரெக்டா வந்துடும் அதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அது மருத்துவமாகவும் நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது ஆக நூற்றுக்கணக்கான பயன்பாடுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய படித்தரம் ஸலவாத்தில் இருக்கிறது இதை நிறைவாக எழுதுவார்கள் எந்த ஒரு மனிதன் ஸலவாத் அதிகமாக ஓதுவானோ அவருடைய சக்கராத்து லேசாகி ஈமானும் களிமாவும் நாவில் வந்தே மௌத்தாகுவான் அவருடைய கடைசி நேரம் ஈமானோடு முடியும் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக அப்படிப்பட்ட உன்னதமான
பாக்கியத்திற்கு சொந்தமாக்கி வைப்பானாக. டைம் கிடைக்கிற போதெல்லாம் ஸலவாத் ஓதுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஓதச் சொல்லுங்கள். கூட்டாக இருந்து ஓதுங்கள், தனியாக இருந்து ஓதுங்கள். ரொம்ப ஒரு நாள் ஒன்றுக்கு எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் பையத்து கொடுக்கும் போதே எங்களுடைய பையத்தினுடைய தர்த்தீபிலேயே காலையில 100 ஸலவாத் ஓதுங்க, மாலையில 100 ஸலவாத் ஓதுங்க. குறைஞ்சபட்சம் காலையில 100 இருக்குது காலை வணக்கத்தில், மாலையில ஒரு 100.